சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி, இப்ப எதுக்கு வந்ததும் வராததுமா எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? எல்லாம் செழியனோட நல்லதுக்காக தான். என் புள்ளைக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு ரூபத்துல ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. செழியனோட ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதுக்கான பரிகாரத்தை பண்ணணும். என் புள்ள எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும். அதுக்காக தான் ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். சரிங்க அண்ணி. அம்மா, ஜோசியர் வரதே ஆச்சு. அப்படியே செழியனுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணி நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஜோசியர்கிட்ட நல்ல நாள் குறிச்சிடலாமே. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா அதுக்கு மகாராணி அம்மாவோட சம்மதம் வேணும்ல. அப்படி இவங்க சம்மதம் இல்லனா கூட நீ கட்டிக்க போற செழியனோட சம்மதமாவது வேணும்ல. எதுவும் இல்லாம நம்ம கல்யாண முயற்சி எடுத்தோம், நம்ம முதலுக்கே மோசமாயிடும். பாக்கலாம், நம்ம இங்க நடக்கிற வேடிக்கையை மட்டும் பாக்கலாம். சீக்கிரம் செழியனை சம்மதிக்க வைக்கிற வழிய பாரு. சரிம்மா. என்ன அங்க என்ன ரெண்டு பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது 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 ஒண்ணும் இல்ல அண்ணி. நம்ம செழியனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நீங்க ஜோஷியர் வர சொன்னதும் செழியன் கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களோன்னு நினைச்சேன். அத பத்தி தான் நீ ரேஷ்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க யாரும் எதையும் நினைக்க கூடாது. எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும். சரியா? இருடி, உன் ஆணவத்துக்கு அடி கொடுக்கற மாதிரி என் பொண்ணை உன் பையனுக்கு கட்டி வச்சு உன் திமிர அடக்கி ஆளறனா இல்லையான்னு பாரு. ஜோசியர் வந்துட்டாரு. வாங்க. வணக்கம். 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 வாங்க. வாப்பா. 2ல ராகு 4ல புதன். இந்த ஜாதகக்காரர் சமீபத்துல மிகப்பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கணுமே. சின்ன வயசுலயே செழியன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அந்த சமயத்துல ஒரு பெண் குழந்தை தான் செழியனை காப்பாத்துனா. அதுக்கப்புறம் ஒரு ஜோசியரு செழியனுக்கு தண்ணியில கண்டம் இருக்குன்னு சொன்னதுனால திருச்செந்தூர்ல வருஷா வருஷம் பால் காவடி எடுக்கிறது வழக்கம். இப்ப கூட இந்த வருஷ வேண்டுதலுக்காக திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போன இடத்துல அந்த ஊர்ல இருக்கிறவனுக்கும் செழியனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால செழியன் அடிச்சு கொன்னு கடல்ல தூக்கி போட பார்த்தாங்க. அப்ப கூட யாரோ ஒரு பொண்ணு வந்துதான் செழியனை காப்பாத்திருக்கா. அன்னைக்கு ஒரு பொண்ணுதான் காப்பாத்துனா, இன்னைக்கும் ஒரு பொண்ணுதான் அவனை காப்பாத்திருக்கா. செழியனுக்கு அடிக்கடி இப்படி ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்பதான் சரியாகும்னு எங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. இந்த ஜாதகக்காரர் கல்யாணம் பண்ண போற பொண்ணோட மாங்கல்ய பலத்தாலதான் இந்த ஜாதகக்காரர் இன்னும் உயிரோடையே இருக்காரு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இவர் உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்குமா? அந்த பொண்ணு வந்துட்டா இவரோட ஆபத்து விலகி போயிடும். கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த ஜாதகக்காரர் ஜாக்கிரதையா இருக்கணும். இவருக்கு தண்ணியில கண்டம்
இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. முருகனுக்கு நீங்க செய்யற பிரார்த்தனையோட பலன்தான் இந்த ஜாதகக்காரருக்கு தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட விலகி போகுது. திருச்செந்தூர் முருகனோட அருள் இந்த குடும்பத்துக்கு பரிபூரணமா இருக்கு. இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த குடும்பத்துக்கு இளையராணியா இருக்க போறா. இவர் ஜாதக அமைப்பை பார்க்கும்போது இவர் கட்டிக்க போற பொண்ணு தனித்துவமா ஒரு பெண் சிங்கம் மாதிரி தான் வருவாங்க. இந்த குடும்பத்தை கட்டி ஆள போறாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ம். குடும்பம்